ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே தெரியக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் தமிழ்லைனில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதாவது இம்ப்ளான்டேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கருப்பதிதல் உங்களுடைய உடம்புல நடக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸுங்கள் தெரியும், அந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும், எதையெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கருப்பதிதல்னா என்னன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். உங்களுடைய கர்ப்பப்பையில் இருந்து ஓவலேஷன் டைமில் ரிலீஸ் ஆகிற அந்த கருமுட்டை உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய விந்தணுக்கள் அப்படிங்கிறது அந்த கருவோட இணைஞ்சி மெதுவாக ஃபிலோபியன் டியூப்ல நகர்ந்து உங்களுடைய கர்ப்பப்பையுடைய சுவற்றில் போய் பதியணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் சரியாக நடந்தாதான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகும். இம்ப்ளான்டேஷன் ஆன அந்த கரு நல்லா உங்களுடைய கர்ப்பப்பையில் போய் பதிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதில் 6 வகையான சிம்டம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக உங்களுக்கு லேசான ரத்த கசிவு, இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் அப்படின்னு உங்களுக்கு ஏற்படும். இது பீரியட்ஸ் மாதிரி வரவே வராது. இது உங்களுடைய கர்ப்பப்பையில் போய் பதியும் போது உங்களுக்கு லேசான பிங்க் கலர்லேயோ இல்லைனா ப்ரௌனிஷ் கலர்லேயோ தான் உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு சொட்டு இல்லைனா 2 சொட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும். இது 1 or 2 days மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதை விட உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருந்தாலோ இல்லை 3 நாளைக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்தாலோ அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கிடையாது. அது பீரியட்ஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா 1 or 2 drops தான் இருக்கும். 2 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ரெண்டாவது இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் உங்களுக்கு அடி வயிற்றில் வலி இருக்கும். கிராம்பிங் உங்களுக்கு இருக்கும். இந்த வலி பீரியட்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு வரக்கூடிய ஹெவி பெயின் இதில் இருக்கவே இருக்காது. இது ரொம்பவே லைட்டாக ஒரு சின்ன வலி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வயிற்றில் யாரோ சுருக்குன்னு குத்துனா எந்த மாதிரி இருக்குமோ, பின்ன வச்சு குத்துனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வலி தான் உங்களுக்கு இருக்கும். இல்லைனா யாரோ ஒருத்தர் இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களுக்கு ஹெவி பெயின் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது பீரியட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். மூணாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பிரெஸ்ட் சேஞ்சஸ் தான். உங்களுடைய மார்பகங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மார்பகங்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் கனமாக இருக்கும். தொட்டால் வலிக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு ஏற்படும். இது உங்களுடைய உடம்புல ஹார்மோன்கள் மாற்றத்தினால இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுது. இந்த மாதிரி உங்களுடைய மார்பகங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத அர்த்தம். நாலாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் உங்களுக்கு அதிகப்படியான சோர்வு அப்படிங்கிறது உங்களுடைய பாடியில் ஏற்படும். நீங்கள் எந்த வேலையுமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய உடம்பு ரொம்பவே டயர்டாக எப்போவுமே தூங்கினே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஐந்தாவதாக உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஃபீல் ஏற்படும். இது கூடவே ஆறாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் உங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாகும். வாசனை இல்லை அப்படின்னா சாப்பாட்டில் சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்படும். இன்னும் சிலருக்கு சாப்பாடு வாசனை பிடிக்கவே பிடிக்காது. திடீர்னு வாமிட் வரா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, நாய்ஸியாக வரா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சிலருக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிக்காத சாப்பாடு பிடிக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு வழக்கத்தை விட இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கவே இருக்காது, இந்த மாதம் எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகள் எல்லாமே, அதாவது நான் சொன்ன இந்த 6 வகையான மாற்றங்கள் எல்லாமே எல்லாருக்குமே வருமானு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே வரணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு எந்த அறிகுறியுமே இல்லாமல் கூட ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐயோ எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லையே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எந்த சிம்டம்ஸுமே இல்லைனாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் ஒரு 5 days கழித்து நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லையே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சரி, இப்போது ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு, இம்ப்ளான்டேஷனும் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியான சாப்பாடு உங்களுடைய டயட்டில் எடுத்துக்கணும்.
உங்களுடைய ரொட்டீனில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், நட்ஸு இதெல்லாம் வந்து உங்களோட டயட்டில் ரொட்டீனில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் வந்து அந்த சத்துக்கள் உள்ள உணவுகளை நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளான்டேஷன் நல்லா நடந்து கரு நல்லா பிடிச்சு வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே நீங்கள் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து இப்போ வர வெயில் காலம் ஏப்ரல் மாதம், மே மாதம் வரப்போகுது. இந்த டைமில் நீங்கள் வந்து நிறையவே தண்ணி குடிக்கணும். உங்களுடைய உடம்பு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பு ஹைட்ரேட்டாக இருந்தால் தான் உங்களுடைய கரு வந்து பிடிச்சு வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2.5 இருந்து 3 லிட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது கூடவே நீங்கள் வந்து நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து நைட்டில் குறைஞ்சது 8 மணி நேரமாவது நிம்மதியாக தூங்கணும். உங்களுடைய உடம்புக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பையில் ரத்தம் ஓட்டம் அதிகமாகும். இதனால் கரு பதிதல் வந்து நடந்து கரு தங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து இருக்கணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு பாசிட்டிவ் வருமா வராதா அப்படின்னு நினச்சி குழப்பிக்காமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருங்க. உங்களுக்குன்னு இருக்கிறது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி நினச்சி அப்செட் ஆகாதீங்க. அடுத்ததாக இம்ப்ளான்டேஷன் நடக்கிற அந்த சமயத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமான வேலைகளை செய்கிறத வந்து நீங்கள் தவிர்க்கணும். ரொம்ப வெயிட் தூக்குறது, பாத்திரங்களை வந்து கஷ்டப்பட்டு இழுக்கிறது, கஷ்டப்பட்டு தூக்குறது, வீட்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யாதீங்க அந்த டைமில். அது கூடவே நீங்கள் வந்து ஹெவியான உடற்பயிற்சி, நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறது, ஓடுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது இந்த டைமில் அவாய்ட் பண்ணிடுங்க. சிம்பிளான வாக்கிங் மட்டுமே போதும். இது மட்டுமே போதும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கனாலும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். சிம்பிளான வாக்கிங் போனாலே போதும். அது மட்டும் இல்லாமல் உடல் சூடை வந்து நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்கள் வந்து ரொம்ப சூடான தண்ணியில் வந்து குளிக்கவே குளிக்காதீங்க. அதே மாதிரி பப்பாளி, அன்னாச்சி, எள்ளு மாதிரி உடம்புக்கு சூடு தர உணவுகளை வந்து இந்த சில நாட்கள் வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து லேசாக தலை வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களாக மெடிக்கல் ஷாப்பில் போய் எந்த மாத்திரையுமே வாங்கி போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்களாக சுயேட்சையாக நீங்கள் மெடிசன் எடுத்தீங்கன்னா கரு பதிதலுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எந்த மாத்திரையுமே நீங்கள் வந்து போடவே கூடாது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணாலுமே, ப்ரெக்னென்ட் ஆனாலுமே நீங்கள் வந்து சுயமாக வந்து எந்த டேப்லெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப வந்து ட்ராவல் பண்ணவே கூடாது. இம்ப்ளான்டேஷன் நடந்தாலும் சரி, ஓவலேஷன் நடந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கரடு முரடான ரோட்டில் வந்து 2 வீலரில் போகிறது வந்து லாங் ட்ராவல் போகிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் வந்து பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் வந்து முதல்ல விட்டுருங்க. அடிக்கடி வந்து கூகுளில் போய் சிம்டம்ஸ்லாம் தேடுறது, யூடியூப்பில் அதையே பார்த்துட்டு பயப்படுறது, முதல்ல இந்த மாதிரி செய்யறதை நீங்கள் வந்து நிறுத்துங்க. ஸ்ட்ரெஸ் தான் வந்து ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே ஒரு எதிரினே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது உங்களை தேடி வரும். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை விட்டு போகாது. அதனால் ஓவர் திங்க் பண்ணுறதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. கரு பதிதல் நடக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உடம்புக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும். அமைதியாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து நினைங்க. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே சீக்கிரமே ஒரு குட் நியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார வந்து வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லா தோழிகளுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.